தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. வேறு எதிலும் நம்முடைய பலன் அடங்கியிருக்கக்கூடாதுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியது தான் உண்மையான பலன் என்று வேதம் நமக்கு போதிக்கிறபடினாலே கர்த்தருக்குள் எப்பொழுதுமே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக்கொண்ட பாதையிலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொண்டு, இந்த நாளிலே போன முறை நான் சொன்னது போல காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை என்ற புதிய தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை போதித்து வந்து கொண்டிருக்கிறேன். முதல் பாகம் மிகவும் அருமையாக அமைந்தது. 30 நிமிடங்கள் கொண்ட அந்த முதல் பாகம் தொடர்ந்து நானே கேட்டு பார்த்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அதனுடைய தொடர் போதனையாக இன்று பாகம் 2, காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம், அதாவது கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த இறைவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் வேதத்தில் என்னவெல்லாம் எழுதியிருக்கிறது என்று எனக்கு தெரியாது என்று கொஞ்சம் தெரிந்து கொண்டிருக்கிற, அதாவது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லுகிறோமே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அற்புதங்கள் என்ன, அவர் நமக்காக செய்து முடித்து போயிருக்கிறாரே, அந்த காரியங்கள் என்ன என்று நிறைய தெரிந்து கொள்ளாமல் கொஞ்சம் தெரிந்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்கும் இந்த போதனை பிரயோஜனமாக இருக்கும். கேளுங்கள். நிச்சயமாக அவருக்குள் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது, விசுவாசத்தை வைக்கும் பொழுது, நிச்சயமாக அன்று இறைவன் செய்த அற்புதங்களை இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்ற உண்மையான சத்தியத்தை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல வந்திருக்கிறேன் பிரியமானவர்களே. காரணம், அவர் ஒருவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நம்மால் வேதத்தில் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால், நேற்றைய தினத்திலே வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த இதே தேவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கண்களை மூடின பிறகு நாம் விட்டு செல்கிற நம்முடைய குடும்பத்தாரையும் அவர்தான் மாறாதவராய் இருந்து, அதாவது நேற்றும் மாறாதவர், இன்றும் மாறாதவர், நாளையும் அவர் மாறாதவராய் இருந்து அற்புதங்களை செய்கிறவர் என்பதை நீங்கள் ஆணித்தனமாக ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாய் இருக்கிறது பிரியமானவர்களே. சரி, இந்த அருமையான தலைப்பு காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை பாகம் 2. நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய சாட்சியோடு தான் நான் என்னுடைய முதல் பாகத்தை தொடங்கினேன். பாகம் 1, என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது, அலங்கோலமாக இருந்தது எங்களுடைய குடும்பம், அவலட்சணமாக இருந்தது எங்களுடைய குடும்பம், யாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய அளவில் எங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை அமையவில்லை பிரியமானவர்களே. எப்பொழுது இந்த இறைவனை குறித்து கர்த்தருடைய மகன் மூலமாக நான் தெரிந்து கொண்டு வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பித்து சபைக்கு சென்ற பிறகு, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த கடந்த 34 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்கள் அநேகம் உண்டு. சிலதெல்லாம் சொன்னால் அது பெருமையாய் இருக்கிறது போல இருக்கும். அதை அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ருசிக்கிறவர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அவரை ருசிக்க வேண்டும், அவரை ரசிக்க வேண்டும். அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சியோடு கூட பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் பிரியமானவர்களே. இந்த நாளில் என்னுடைய மீண்டும் ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் என்று இருக்கிறேன். கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் ஒரு 2 ஆண்டுகளில் எனக்கு திருமணம் நடந்தது. எனக்கு ஒரு அருமையான மனைவியை இறைவன் எனக்கு கொடுத்தார். 2 ஆண் பிள்ளைகளையும் கொடுத்தார். முதல் மகன் அலன் ஜோஷுவா பிறந்த பொழுதெல்லாம் அரசு மருத்துவமனையில் தான் அவனை நாங்கள் பெற்றெடுத்தோம். 2வது மகன் பிறக்கும் பொழுது அவர் ஒரு தனிநபர் நடத்தின மருத்துவமனையில் அந்த மகப்பேறு மூலமாக குழந்தையை பெற்றுக்கொண்டோம். முதல் மகன் அலன் ஜோஷுவா பிறந்த பொழுது குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட கொஞ்சம் நாட்கள் தானே, 2-3 ஆண்டுகள் தானே. அந்த இறைவனுடைய வார்த்தையிலெல்லாம் எனக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறது, விசுவாசித்து கொண்டே இருக்கிறேன்.
ஆனால் வளர்ச்சி என்பது ஒரே நாளில் வருகிறது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வளர்ச்சி என்பது ஒரு 24 மணி நேரத்தில் ஆண்டவர் மலைகளை போன்ற ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து நீ வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு கடந்து போகிறவர் அல்ல. அவருடைய வார்த்தைகளை நாம் அணுவாக படித்து புரிந்து கொண்டு அதன் மேல் நம்பிக்கை வைத்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாய் இருக்கும் பொழுது வர 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 விருத்தி அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நம்ம முற்பிதாக்கள் எல்லாம் வர 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 விருத்தி அடைந்தார்கள். திருமணம் ரட்சிக்கப்பட்டு 2 ஆண்டுகளில் திருமணம், 3வது ஆண்டிலே குழந்தை பிறந்தது. அப்படி அந்த ஆரம்ப நாட்களில் இருந்த சூழ்நிலையில் மிகவும் நெருக்கமான பொருளாதார சிக்கல் இருந்தது. என்றால் நான் பிறந்ததே ஒரு தரித்திரமான குடும்பம். 26வது வயதில் ரட்சிக்கப்பட்டேன். 28வது வயதில் திருமணம் நடந்தது. 29வது வயதில் எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த 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 காலகட்டங்கள் எல்லாம் ஒரு பொருளாதார நெருக்கடியான ஒரு காலகட்டம். அதற்காக நான் யாரிடத்திலும் போய் கடன் தாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறது இல்லை. இந்த செய்தியை கேட்டு 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 சபைக்கு தொடர்ந்து போய் கொண்டே இருந்தபடினாலும் இந்த செய்தியெல்லாம் கேட்டு கேட்டு என் நம்பிக்கை விசுவாசம் அபரிதமாக இருந்தது. ஒரு நாள் இரவு நான் உணவு அருந்தாமலே படுத்துக்கொண்டேன். அப்பொழுது நான் சிந்தாதிரிப்பேட்டையில் வாடகை வீட்டிலே நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கே தான் எங்களுடைய தொழிலும் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது மறுநாள் காலையில் என்னுடைய கம்பெனியில் வேலை செய்வதற்கு குறைந்தது ஒரு 15 பேர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நாளில் மெட்டீரியல் வாங்குவதற்கு கூட கையில் பணம் இல்லாமல் இருந்ததை எல்லாவற்றையும் முதலீடு செய்துவிட்டு அமைதியாக இருந்தேன். எனக்கு பேங்க்கில் பேலன்ஸு 0 ஆகிடுச்சு. எங்கேயும் போய் என்னால் லோன் வாங்க முடியாது. கையில் இருந்த நகைகளை கூட கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டோம். இப்பொழுது ஒரு ரொட்டேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதற்கு கூட கையில் பைசா இல்லாமல் மிகவும் கவலையோடு கூட இருந்தேன். அப்பொழுது ஒரு வசனம் எனக்குள்ளே வந்தது. யாக்கோபு இறைவனிடத்தில் பேசுகிறார். என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். நீர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று உறுதிமொழி கூறு, அப்பொழுது நான் உன்னை விடுகிறேன் என்று அவரோடு கூட அவர் ஆர்குமெண்ட் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்தபடினால இன்று இரவு தகப்பனே, என்னுடைய சூழ்நிலை அறிந்திருக்கிற நீர் மட்டும்தான் எனக்கு பணத்தை கொடுத்து உதவ முடியும். நாளை காலையில் என்னுடைய கம்பெனியில் வேலையாட்கள் வந்து விடுவார்கள். செலவு செய்வதற்கு கூட என்னிடத்தில் பணம் இல்லை. 5 ரூபாய் மட்டும்தான் இருந்தது என்னுடைய பர்ஸில். அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பேங்க்கில் இருந்ததெல்லாம் எடுத்தாச்சு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா திரும்ப இன்கம் வர வரைக்கும், பில் அமௌண்ட் செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் அந்த நாட்களில் இருந்தேன். இப்பொழுது அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது இரவிலே ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன். யாக்கோபு சொன்னது போல, இன்று இரவு நான் உணவு அருந்தாமலே கோபத்தோடு கூட நான் படுத்துக் கொள்கிறேன். நீர் என்ன செய்கிறோ என்று எனக்கு தெரியாது. அவர்களுக்கெல்லாம் என் முற்பிதாக்களுக்கெல்லாம் அற்புதத்தை செய்த தேவன் நீர் இன்றும் மாறாதவராக இருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். காலையில் நான் எழுந்திருக்கும் பொழுது எனக்கு பணம் நீர் தந்திருப்பது நான் அறிய வேண்டும். நீர் எப்படி தருவீர் என்று எனக்கு தெரியாது. உமக்கு 1000 வழிகள் உண்டு. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மறு கதவை திறக்க உம்மால் மட்டும்தான் முடியும். காரணம் நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய மனைவி பால் போட்டு தரம்போ அதையாவது குடிச்சிட்டு படுங்க. நாங்கள் இல்லை, நான் அப்படியே நான் எதுவுமே குடிக்காமல் எதுவுமே சாப்பிடாம நான் படுக்கணும். இறைவன் எனக்கு அற்புதத்தை செய்யணும். இது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி படுத்தேன். தெரியாது பிரியமானவர்களை, நன்கு தூங்கிவிட்டோம். காலையில் 6 மணிக்கு வெளியில் கதவை திறந்து வெளியில் போகலாம் என்று பார்த்தால் எனக்கு ஆர்டர் கொடுக்கிற ஒரு நண்பர், விஜயவாடாவிலிருந்து சத்யநாராயணன் அவருடைய பெயர், அவரும் என்னுடைய தம்பியாகவே தான் நான் அவரை கருதுவேன். அந்த நாளிலே எனக்கு ஆர்டர்களை கொடுக்கிற ஒரு மனிதராக அவர் இருந்தார். ராத்திரி 12 மணிக்கு இரவு அவர் வந்து வெளியில் உட்கார்ந்து இருக்கிறார். கதவுகளை மூடி விட்டு உள்ளே தாழ்பால் போட்டுக்கொண்டு பூட்டு போட்டு விட்டு படுத்து கொண்டு இருக்கிறபடினாலே அவர் பெல் அடித்திருக்கிறார். எங்களுக்கு தூக்கம் நன்கு இருந்தபடினாலே விழித்து பார்க்க முடியவில்லை, சத்தம் கேட்கவில்லை. அவரும் படியிலேயே உட்கார்ந்து தூங்கி விட்டார் என்று மறுநாள் காலையிலே கதவு திறந்த பிறகுதான் தெரியும். அவர் உள்ளே வந்தார் பாருங்க. கரெக்டாக 6 மணிக்கு நான் வெளியே போகிறேன். அவர் உட்கார்ந்துருக்கிறது பார்த்தோன்னா எனக்கு ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உள்ளே வந்தார். என்னவோ தெரியலன்னா, நான் அடுத்த வாரம் தான் வரணும்னு நினச்சேன். அண்ணா இன்றைக்கே நம்ம போய் பார்க்கணும் அண்ணாவே சொல்லிட்டு நான் ஆர்டரோடு வந்திருக்கிறேன்னா இந்தாங்க அட்வான்ஸ் சொல்லிட்டு 15,000 ரூபாய் கொடுத்தார். அன்றைக்கி 15,000 ரூபாய் எனக்கு வந்துட்டு 15 லட்சத்தை கையில் கொடுத்தது போல் இருந்தது. பெரிய பணர்களே, எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த 15,000 அந்த ஆர்டர் வந்த பொழுது மறுநாள் காலையில் சந்தோஷமாக என்னுடைய அனுதின காரியங்களை துவங்க ஆரம்பித்து விட்டேன். சோகமெல்லாம் மறைந்து போனது. 1 ரூபாயாக இருந்தாலும் ஏற்ற காலத்திலே தேவன் அந்த உதவியை செய்து நம்மை திருப்திப்படுத்தும் பொழுது அதற்கு உண்டான அந்த சந்தோஷம், மகிழ்ச்சிக்கு அளவே இருக்க முடியாது பிரியமானவர்களே. ஆகவேதான் இந்த தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்கி தருகிறார் பிரியமானவர்களே. 1 ரூபாய் கூட, ஒரு நயா பைசா கூட
நாங்கள் வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்த வேண்டும் என்று ஒருவரிடத்திலும் சொல்ல முடியாது. எந்த வங்கியிலும் கடன் கிடையாது, எந்த தனிப்பட்ட நபரிடத்திலும் கடன் கிடையாது. ஆகவே தயவுசெய்து கடன் கேட்ட இடத்துல வராதீர்கள். கடனே இல்லாமல் வாழக்கூடிய இறைவனை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவரிடத்திலே வாருங்கள். அவர் மட்டும்தான் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர். காலியாகி போயிருக்கிற உங்களுடைய குடும்பத்தை அவர் ஜாலியாக மாற்றக்கூடிய வழிகளை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லத்தான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக நான் வந்து அமர்ந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, சரி, இப்பொழுது தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து போவோமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசித்துவிட்டு நாம் தியானம் செய்வோம். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. இப்பொழுது பேதுரு என்ன சொல்லுகிறார், அதற்கு மறு உத்தரவு என்று பார்ப்போமா? அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ராம் முழுவதும் என்று சொல்லும் பொழுது மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரை ராம் முழுவதும் 12 மணி நேரம் நாங்கள் வேலை செய்தும் ஒரு மீன் கூட எங்களுடைய வலையில் அகப்படவில்லை என்று சொல்லுகிறார். ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இங்கு இதுதாங்க கீவேர்டு. தேவனுடைய வார்த்தை நாம் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய வார்த்தையில எந்த விதமான பலனும் அதுல இல்லை, சத்துவம் இல்லை. இறைவன் சொல்லுகிற வார்த்தை, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒன்றாகிலும் ஒழிந்து போவதில்லை, அதனுடைய ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். அது நிறைவேறும். ஆகவே பேதுரு என்ன சொல்லுகிறார், ராம் முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டோம், ஒரு மீனும் எங்களுக்கு அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். 6வது வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். முதல்ல காலியான வலை, காலியான படகு, ஒன்றுமே அகப்படவில்லை என்று சோர்வு, மன கஷ்டம், மன வலி, வேதனை. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், மீன் அகப்பட்டால் தானே இதை விற்று பணமாக்க முடியும், அந்த பணத்தை கொண்டு சமையல் செய்ய முடியும், வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற ஒரு சூழ்நிலையில் ஒன்றுமே அகப்படாமல் வெறும் வலையோடு கூட, வெறும் படவோடு கூட கரையேறின மக்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்ப்போம். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்கள், அதுவும் எப்படி, வலை கிழிந்து போகத்தக்கதாக. முதல்ல ஒண்ணுமே இல்லை, அந்த வலையை லேசாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வலை கிழிந்து போகக்கூடிய அளவில் திரளான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். மீட் லாங்குவேஜில் பேசுறாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். காலியான படகுல, காலியான வாழ்க்கையில, காலியான வலையில சிக்கி கொண்டிருந்த, வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நபருக்கு, பேதுரு அவர்களுக்கு, சீமோன் என்கிற பேதுரு அவர்களுக்கு ஒரு நொடி பொழுதில் இறைவனுடைய வார்த்தை வந்த மாத்திரத்தில், இந்த காலை வேளையில உங்களை நோக்கி இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய காலியான இருதயத்திலே, காலியான சிந்தையிலே இறைவனுடைய வார்த்தையை நீங்கள் நிரப்பும் பொழுது, உங்கள் வாயிலே அவருடைய வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது, நிச்சயமாக காலியான உங்களுடைய குடும்பம் காலியாய் இருக்கிறது போல தோன்றுகிற உங்களுடைய வாழ்க்கை, எங்குமே சந்தோஷம் இல்லை, எதுலையுமே சமாதானமே. நிச்சயமா சொல்லணும், பணம் இல்லாத ஒரு வாழ்க்கை பிணத்திற்கு சமங்க. ஆகவே தான் ஜனங்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கு பல குறுக்கு வழிகள் எல்லாம் தேடுகிறார்கள். அது நிமித்தம் யாருடைய குடும்பம் கெட்டுப்போனால் என்ன, யாருடைய குடி கெட்டுப்போனால் என்ன என்கிற கவலையெல்லாம் இல்லாமல் ஜனங்கள் பொதுவாக என்ன சிந்திக்கிறார்கள் சொன்னால், நல்லா ஒரு மனுஷன் வளர்ந்து வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை எப்படி ஆகிலும் அவனை அழிக்க வேண்டும் அல்லது அவனுடையதை அபகரிக்க வேண்டும் என்று பலவிதமான ஈவில் தாட்ஸோடு கூட பழகுறாங்க, உறவாடுறாங்க,
பேசுறாங்க, அபகரிக்கிறாங்க என்பதுதான் உண்மையிலும் உண்மை பிரியமானவர்களே. நாம் அந்த வழியிலெல்லாம் போக தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாய் இருக்கிறேன், நானே உலகத்திற்கு மெய்யான ஒளி என்று சொன்னாரே, அவரை மட்டும் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னார். அவரின் மேல் மட்டும் நாம் நம்பிக்கை வைப்போம், விசுவாசம் வைப்போம் என்று சொன்னால், பேதுருவை போல முழுதும் நான் வலை வீசியும் முழுதும் நான் உழைத்தும் எனக்கு ஒன்றும் ஆக்கப்படவில்லை என்று சொன்னவர், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே இப்பொழுது நான் வலையை போடுகிறேன் என்று சொன்னாரே. எப்படிப்பட்ட 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று வாசிக்க முடிகிறது. இது ஒரு கதை அல்லங்க, நிஜம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, இயேசுவானவர் வாழ்ந்த அந்த காலத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, சீமோன் பேதுரு என்று சொல்லப்படுகிறவருடைய வாழ்க்கையில நடந்த அற்புதம். 8வது வசனம் எப்படியாக வருகிறது, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். கில்ட்டி. நான் யார்? ஒரு நீசன், நான் ஒரு பாவி. கடற்கரை ஓரமாக குடியிருக்கிற அந்த பகுதிகளிலே செல்லும் பொழுது அந்த மீனுடைய, அந்த இறந்த மீன்களுடைய, அந்த காய வைக்கிற மீன்களுடைய, அந்த வலைகளுடைய வாசனை எல்லாம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமும் உள்ள தேவன், பரிசுத்தமான தேவன், எந்த விதமான நோ காஸ்ட் பார் என்று சொல்வார்களே, நோ ரிலிஜன் பார் என்று சொல்வார்களே, மனிதன் என்ற ஒரே அடிப்படையில தன்னால் உருவாக்கப்பட்ட மகன் மகள் என்ற அடிப்படையான கருத்தை தவிர நம்முடைய தேவனுக்கு வேறு மாற்று கருத்தை கிடையாது பிரியமானவர்களே. அந்த பகுதிக்கு செல்கிறார், மீன் பிடிக்கும் பகுதிக்கு செல்கிறார், கடற்கரைக்கு செல்கிறார், மீனவர்களுடைய மத்தியிலே உரையாடி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அற்புதங்கள் செய்கிற தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதத்தை இன்று உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்யாமல் இருப்பாரா? இதோ உங்களுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற வாழ்க்கையில எத்தனை அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். 1 2 சிலர்லாம் 1 2 செஞ்சுட்டு சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க சாகிற வரைக்கும். நம்முடைய தேவன் 1 2 மட்டும் செஞ்சுட்டு சொல்லி காட்டுகிறவர்ல. அவர் மறந்துடுவார், செஞ்சதெல்லாம் மறந்துட்டு புதுசா ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாருங்க. அவருடைய உள்ளத்தை நீங்க எப்பவுமே சில்லா வைங்க, கூலா வைங்க. அவருடைய உள்ளத்துக்கு எந்த விதமான ஒரு கீறல் கூட ஏற்படாதபடிக்கு நாம் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். என்னால் செய்ய முடியாத ஒரு காரியம் உண்டோ, அற்புதம் உண்டோ? இஸ் there anything too hard for me என்று கேட்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். உலகத்தில் இருக்கிறவர்கள் கோடான கோடி உலக பிரகாரமாக மனுஷரால் உண்டாக்கப்பட்ட தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேவனும் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தேவனாக இருக்கிறார். கண்கள் இருந்தும் காணாது, மூக்கு இருந்தும் முகராது, காதுகள் இருந்தும் கேட்காது, வாய்கள் இருந்தும் பேசாது, கை கால்கள் இருந்தும் அசையாது, நடக்காது, அவைகளை வழிபடுகிறவர்களும் அப்படியே இருக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. நானும் ஒரு காலத்தில் அப்படித்தானே தொழுது கொண்டிருந்து, இன்று தானே என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறது, வாய்கள் திறக்கப்பட்டதுனாலே உங்களிடத்தில் இறைவனுடைய வார்த்தையை சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இருதயத்திலும் மனதிலும் இறைவனுடைய வார்த்தையை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அதனுடைய அபண்டன்ட் தான், அதனுடைய மேன்மையான காரியங்கள் தான் இன்று நம்மை மேன்மையான இடத்திலே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறது பிரியமானவர்களே. 9வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினாலே அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளியான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். எல்லாரும் பிரமிச்சு போறாங்க. என்னடா இது, ராத்திரி முழுவதும் நம்முடைய பலன், நம்முடைய அறிவு, மீனவர்களுக்கு என்ற ஒரு தனியை ஞானம் இருக்கும். எப்படி மீன் பிடிக்க வேண்டும், எந்த இடத்துல சென்று வலையை போட வேண்டும், எப்பொழுது மீன் அகப்படும் என்ற வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் அவங்க எல்லாமே. அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள அனுபவசாலிகளுக்கே கிடைக்காத மீன்கள் இறைவன் ஒரு வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அந்த வார்த்தையை பேதுருக்கு மட்டும் சொல்லலைங்க, மீன்களுக்கே சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். என்னுடைய மகன் உள்ளே வருகிறான், வலையை போடுகிறான், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கூடி வந்து அந்த வலையில சிக்க வேண்டும் என்று இறைவன் அந்த மீன்களுக்கு கட்டளையிட்டு இருப்பார். இதுதான் நடந்த உண்மை நிதர்சனம். பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாது. இந்த பயப்படாது என்ற வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் மிகவும் முக்கியங்க. எதுக்கெடுத்தாலும் பயம், எந்த சூழ்நிலையிலும் பயம். தங்கம் விலை ஏறினாலும் பயம், ஷேர் மார்க்கெட் விலை இறங்கினாலும் பயம், பிசாசை பார்த்தால் பயம், அக்கம் பக்க வீட்டுக்காரர்களை பார்த்தால் பயம். எனக்கும் அப்படிப்பட்ட பயம் இருந்தது. நான் சரியான பயந்தாங்கோலி. இன்று இறைவனுக்கு முன்பாக தைரியசாலியாக, எப்படி மோசேஸ் தைரியமாக சென்று எகிப்து ராஜாவுக்கு முன்பாக நின்று
சூழலை விட்டாரோ, அற்புதத்தை செய்தாரோ, அவருக்கு பின்பு யோசுவா, காலேப் யுத்த வீரர்களாக இருந்து பல ஜெயத்தை எடுத்தார்களோ, தைரியத்தோடு கூட முன் சென்றார்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட், அப்படிப்பட்ட ஒரு ஆவி, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு அறிவு, அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இன்று இந்த மோசஸ்குள்ள வந்திருக்கிறபடினாலே தைரியத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். பேதுருவின் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன் முதல் பாகத்திலே நாம் என்ன பார்த்தோம்? சாரிபாத் ஊரின் விதவியின் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்த தேவன். அது பழைய ஏற்பாட்டு புத்தகம், இது புதிய ஏற்பாட்டு புத்தகம். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் அதே தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் இன்று பேதுருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தபடினாலே அவர்கள் கூட்டாளிகள் பிரமித்து போனார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அகப்பட்டிருக்கிற பிரச்சனையின் மத்தியில சொந்த பந்தங்கள் எல்லாம் தூரமாக நின்று வேடிக்கை பார்க்கிறதா? நண்பர்கள் கைவிட்டு விட்டார்களா? அரசாங்கம் உதவி செய்யாமல் இருக்கிறதா? அண்டை வீட்டுக்காரர்கள் தூரமாய் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களா? குடிப்பதற்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்காமல் இருக்கிறதா இந்த உலகம்? புசிப்பதற்கு ஒரு கைப்பிடி உணவு அளிக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா இந்த உலகம்? உங்களுடைய இயலாமை நிமித்தம், கடுமையான அந்த பொருளாதார நெருக்கடி நிமித்தம் அனைவரும் தூரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களா? உங்களை படைத்த, என்னை படைத்த, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் இம்மானுவேல் என்னும் நாமத்தில் உங்களுக்கு அருகாமல் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்ல நான் ஓடி வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இது ஏதோ ஒரு வியாபாரத்தின் நோக்கத்திற்காக கொடுக்கப்படுகிற செய்தி அல்ல. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களால் இயன்றதை, உங்களால் முடிந்ததை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். இறைவனுக்கு நீங்கள் போகிற சபையில காணிக்கைகளை செலுத்துங்கள், தசமபாகங்களை செலுத்துங்கள். இந்த மோசஸ்க்கு ₹1 கூட நீங்கள் அனுப்ப தேவையில்லை. நான் பசியா இருந்தால் உங்களிடத்தில் கேட்க மாட்டேன். இது என்னுடைய தகப்பன் எனக்கு கொடுத்த உபதேசம். நான் பசியா இருந்தால் புசிப்பதற்கு உங்களிடத்தில் ஒன்றுமே நான் கேட்க மாட்டேன். தாகமா இருந்தால் உங்களிடத்தில் குடிப்பதற்கு நான் ஒன்றையுமே கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிற தேவன், அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு தகப்பனும் தாயுமாய், தமையனுமாய், நல் மேய்ப்பனாய், இரட்சகராய், விமோச்சகராய் இருக்கிறபடினாலே தைரியம் கொண்டே நான் சொல்ல முடியும், நிச்சயமாக இந்த மனுஷன் 120 ஆண்டுகள் வாழ்ந்து முடிப்பான். குறைந்தது 100 ஆண்டுகள் 3 டிஜிட்டலை தாண்டி வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறேன். பெரியமானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல நான் விரும்புகிறேன். பெரியமானவர்களே, இப்படியாக இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். நீ பயப்படாத, இதுவரைக்கும் நீ மீனை தான் பிடிச்சிட்டு இருந்த, என்னுடைய வார்த்தையின்படியே நீ கீழ்ப்படிந்து விசுவாசித்து நம்பிக்கை வைத்து நான் சொன்னபடியே உன்னுடைய வலையை கொண்டு போய் ஆழத்திலே போட்டாய், உனக்கு நிறைய மீன்கள் கிடைத்தது. இப்பொழுது நான் யார் என்பது உனக்கு தெரிய வந்திருக்கிறது, புரிய வந்திருக்கிறது. இந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கூட என்னை பின் தொடர்ந்து வா, எனக்கு சீஷனாக இரு. நான் உன்னை அநேக மனிதர்களை, மீன்களை பிடித்து கொண்டிருந்த நீர் இன்று முதல் அநேக மனிதர்களை பிடிக்கக்கூடியவராய் நான் மாற்றுவேன், மாற்றி காண்பிப்பேன் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அற்புதங்க! அவரால் மட்டும்தாங்க செய்ய முடியும். அவரால் மட்டும்தான் உதவி செய்யும். அவர் உதவி வரும் கண்மலையாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே பேதுருடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களுக்கு, சீஷர்களுக்கு பலமுறை அவர் காட்சி அளிக்கிறார், அவர்களுக்கு முன்பாக தோன்றினார். அப்படி இருக்கையில யோவான் எழுதின சுவிசேஷத்துல 21வது அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் திரும்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இறைவன் பேதுருவுக்கு செய்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதையும் நான் வாசித்து விட்டு இந்த 2வது பாகத்தை முடிக்கலாம் என்று இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் அன்றைய செய்த அதே சீமோனுக்கு செய்த அற்புதம் இன்று மீண்டும் செய்கிறார். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரான் ஆகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, நிறைய சீஷர்கள் கூடியிருக்கிறாங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன். ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க, ஆண்டுகள் நாள் நம்மளோட கூட இருந்தார், அற்புதங்கள்லாம் செஞ்சாரு, அவர் மரித்து போய்விட்டாரு, அவர் உயிர்த்தெழுந்ததாக சொல்றாங்க, சரி நம்முடைய வேலையை பார்ப்போம். ஆண்டவர் சொன்னார், பார்த்தீங்களா, மீன் பிடிக்கிறவனாக அல்ல மனிதர்களை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுவேன், என்னை பின்தொடர்ந்து வா என்று சொன்னார். அது சுத்தமாக மறந்து போயாச்சு. சாப்டர் ஃபினிஷ்டு, க்ளோஸ்ன்னு நினச்சிட்டாரு. திரும்ப நம்முடைய பழைய தொழிலுக்கே போகலாம் அப்படின்னு நினச்சி அவர் பின்வாங்குகிறார். அந்த நேரத்தில்
சீமோன் பேதுரு மற்றவர்கள் நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட, ஆமாசாமி போடுறாங்க, நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்ற சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்திலே உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. யார் அவங்க இடத்துல பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவர் மகிமையின் சரீரத்தில் நிற்கிறார், காட்சி அளிக்கிறார். சாதாரண மனுஷர் அவர்களோடு கூட பேசுகிறதா நினைத்து எங்களிடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அவருக்கு நல்லாவே தெரியும். இவர் ராத்திரி முழுவதும் திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிஷர்மேன் எப்பவுமே நைட்டில் தான் போவாங்க. அப்போ தான் மீன்கள் எல்லாம் மேலே வந்து நிற்குமா, ஈஸியாக மாட்டுமா வலையில். அதனால் ராத்திரி முழுவதும் திரும்ப போகிறாங்க, வேலை செய்ய போகிறாங்க, ஒன்றுமே அகப்படலை அப்படின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நல்லாவே தெரியும். கேட்குறாரு, வேணும்னே கேட்குறாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இயேசு அவர்கள் நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள். முதல்ல சொன்னார் ஆழத்தில் போய் போடுங்க. செகண்ட் டைம் அவங்களுக்கு இப்படி சொல்கிறாரு, வலது புறமாக, படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். திரும்ப அதே தாங்க. ஏன்னா இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மத்தியில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை நடத்தி காண்பித்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. அதனால் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றாங்க. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே அவர் சொன்னார் நிறைய மீன் கிடைச்சது. அவர் தான் இப்போ வந்து நம்மளுக்கு வலையை வந்துட்டு படகுக்கு வலது பக்கத்தில் பட சொல்லியிருக்கிறாரு. நமக்கு தெரியல, நம்மளும் போட்டுட்டோம், இவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு சீமன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடினால் தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ இவர் அற்புதத்தை செய்கிறவராச்சே, நான் இறந்து போயிட்டாரு, பரலோகம் போய் சேர்ந்துட்டாரு, இங்கே இல்லை நினச்சிட்டு இருந்தேன், திரும்பவும் இப்படியாக மகிமையின் சரீரத்தின் மூலமாக எனக்கு காட்சியளிக்கிறார் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, கடலிலே குதித்து மறைத்து கொள்ள பார்க்கிறார். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினாலே படவில் இருந்து கொண்டு மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். எல்லாரும் கடலில் குதிக்கிறாங்க. படவில் இருந்து அந்த வலைகளில் இருக்கிற மீன்களை எல்லாம் இழுக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, இழுத்து கொண்டு வராங்க. சொல்லும் பொழுதே எனக்கு சிரிப்பு வருது, நாக்கில் ஜொல்லு ஊற்றுது. காலியாக இருக்கிற உங்களுடைய படகு நிரம்ப வேணுமா? காலியாக இருக்கிற வலை, உங்களுடைய வலையில் அநேக மீன்கள் அகப்பட வேண்டுமா? உங்களுடைய குடும்பத்தில் நல்ல காரியங்கள், நல்ல விசேஷங்கள் நடக்க வேண்டுமா? மனம் கசந்து போயிருந்த உங்களுடைய குடும்பத்தில் பூஞ்சோலையை போல பூத்து குலுங்க வேண்டுமா? ஜாலியாக மாற வேண்டுமா? இந்த இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அதை உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், விசுவாசத்தை வையுங்கள். பிறகு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் சாட்சியாக உங்களுடைய சபையிலே சொல்ல முடியும். பிரியமானவர்களே, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 183 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. அதாவது 183 டிஃப்ரெண்ட் டைப் ஆர் கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸை வந்துட்டு, அதுவும் பெரிய பெரிய மீன், ஒவ்வொன்றும் 10 கிலோ இருந்ததா 20 கிலோ இருந்ததா தெரியாது, 183 விசேஷமா. ஏசப்பா சொன்னா இந்த பூமியில் இருக்கிற ஏதாகிலும் அது கீழ்ப்படியாமல் போக முடியுமா? அடங்காமல் போகுமா? தண்ணீர், ஏற்கனவே நான் ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஜலத்தில் கலக்கும் தேவன் என்று சொல்லி, ஜலத்தில் கலக்கிறவர். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே காலியாகும் வாழ்க்கையை ஜாலியாக மாற்றுகிறவர். இவர் ஒருவர் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஜாலியாக மாறும். பிரியமானவர்களே, 183 விதமான ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க, இழுத்து கொண்டு வராங்க. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழிந்து போகவில்லை என்று பார்க்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக தான் அவர் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது. நமக்காக அவர் சபனம் காண்கிறார், தரிசனம் வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு தலையாய் இருக்கிற வரைக்கும், அவர் உங்களுக்கு குடும்பத்திற்கு நண்பனாய் இருக்கிற வரைக்கும், நீங்கள் அவரை எஜமானாய் நிறுத்தி பார்க்கிற வரைக்கும்
உங்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசனாய் அவரை நீங்கள் வைத்திருக்கும் வரைக்கும், அவரே உங்களுக்கு நல்ல போதகர் என்பதை நீங்கள் தீர்மானிக்கும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அற்புதமும் நடக்கப் போகிறது இல்லை. பெரிய பாடவர்களே, என்னுடைய மனதை மாற்றினேன், யூட்டன் பண்ணினேன். இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்குகளிலிருந்து வித்தியாசமான முடிவை எடுத்து இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வந்தபடினாலே என்னுடைய காலியான வாழ்க்கையை ஜாலியாக மாற்றி கொடுத்தார். இன்று என்னுடைய குடும்பத்தில் பிறந்த என்னுடைய 2 பிள்ளைகளும், ஒருவன் அமெரிக்க தேசத்திலும் இன்னொருவன் ஜப்பான் டோக்கியோவிலும் இருக்கிறான். எனக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கிறாள். அவள் இந்தியன் சிட்டிசன் அல்ல, ஜாப்பனீஸ் சிட்டிசன் அல்ல, அமெரிக்கன் சிட்டிசன் என்ற பாஸ்போர்ட்டை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது என்னுடைய எண்ணத்தில் இதையெல்லாம் தோன்றவே இல்லை. பெரியமானவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இது எல்லா குடும்பத்திலும் நடக்குது, அதுபோல உங்க குடும்பத்தில் நடந்திருக்கலாம். இதுவும் ஒரு சாதாரண விஷயம் தான். அப்படி நீங்க நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பாளி அல்ல. என் தேவன் என்னவெல்லாம் எனக்கு செய்வேன் என்று உத்தரவு அளித்தாரோ, உத்தரவாதம் கொடுத்தாரோ, அஷூரன்ஸ் கொடுத்தாரோ, அதையெல்லாம் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை ஆசையோடு கூட விசுவாசத்தோடு கூட சாட்சியாக உங்களிடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். பெரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்கள், நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்கள், விதவையின் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்கள், கைம்பெண்களுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்கள், மீனவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்யாமல் இருப்பாரா? அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லுங்கள், என் இல்லத்திலே வாருங்கள் என்று சொல்லுங்கள், நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுங்கள், உம்மையே நேசிப்பேன் என்று சொல்லுங்கள், உமக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லுங்கள். உறுதிமொழி எடுங்கள். நிச்சயமாக மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நானோ உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறேன் என்று சொன்னவர். நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது, நினைக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தை பார்த்து அவர் அந்த நாட்களிலே அற்புதத்தை செய்தது போல இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அவர்கள் பக்கத்திலே இம்மானுவேல் என்ற நாமத்தில் நிற்கிறார் 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 என்று சொல்லி இந்த செய்தியை வழங்க ஆண்டவர் கொடுத்த அருமையான தருணத்திற்காக, நேரத்திற்காக, பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய ஊழியங்களுக்காக நான் திரியேக தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, மீண்டும் இதே தலைப்பில் காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை பாகம் 3 வெகு விரைவில் உங்களை சந்திக்க வருவேன் என்று சொல்லி அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். God bless you all. வணக்கம். பாய் பாய்.